தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக உள்ள அரசியல், பொருளாதாரம், பண்பாடு ஆகியவற்றுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒன்றிணைப்பதுதான் இந்த இயக்கத்துடைய நோக்கம். குறிப்பாக இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டிற்கு நிதி குறைப்பு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு அநீதி போன்ற தொடர் தாக்குதல்கள், இவற்றையெல்லாம் எதிர்த்துதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காக ஒன்றிணைக்க தொடங்கப்பட்டதுதான் இந்த இயக்கம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கி 70 நாட்களுக்குள்ளாக 7 லட்சம் கழக நிர்வாகிகளை தமிழ்நாட்டில் உள்ள 68,000 வாக்குச்சாவடியில் உள்ள குடும்பங்களை எல்லாம் சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடி குடும்பங்கள் இணைந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். கடலூர் மேற்கு மாவட்டத்தில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி, விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, பன்னூர் சட்டமன்றத்துக்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் மட்டும் 4,51,016 உறுப்பினர்களை, அதில் அடங்கியுள்ள குடும்பங்களை ஒன்றிணைத்திருக்கிறோம். இணைக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மண், மொழி, மானம் காப்பதற்காக ஒன்று திரட்டப்பட்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வருகிற செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் விழா. இந்த விழாவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த அநீதிகளை எதிர்ப்பதற்காக குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுதிமொழி முன்மொழிவு தீர்மானங்கள் கூட்டங்கள் நடத்தப்படும். அதாவது வாக்குச்சாவடி முன்மொழிவு உறுதிமொழி ஏற்பு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகளிலும் இந்த முன்மொழிவு உறுதிமொழி ஏற்கின்ற நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகள் ஒன்றாக இந்த முன்மொழிவுகளை அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள். அடுத்த கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர் நடைபெறுகின்ற 30 விழா பொதுக்கூட்டத்தில் 30 விழா நிகழ்ச்சியில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கிராமங்கள்ல எல்லோரும் கலந்து கொண்டு அங்க இருக்கின்ற ஓரணியில் தமிழ்நாடுல இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பங்கள் கலந்து கொண்டு தீர்மானங்கள் அங்கீகரிச்சாங்க இல்லையா? அந்த 68,000 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய முன்மொழிவுகள் எல்லாம் முதலமைச்சருடைய தலைமையில கொண்டு சென்று அங்கே இருக்கின்ற கழக தோழர்கள், கழக நிர்வாகிகள், தலைவர்கள், பொதுமக்கள் முன்னிலையில அந்த தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்படும். அதற்கு பிறகு செப்டம்பர் 20ஆம் தேதி 21ஆம் தேதி எங்களுடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட அளவில் ஒரு கூட்டம் நடத்தப்படும். அது என்ன கூட்டம்னா, 30 விழாவில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை எங்களுடைய மாவட்டத்தில் விலைக்கு பேசி இங்கே அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கின்ற அந்த குடும்ப உறுப்பினர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்து அதற்கு பிறகு இங்கே இருக்கின்ற அந்த அனைவரும் ஒருமித்த குரலில் கடலூர் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இணைத்திருக்கின்ற அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கின்ற அந்த குடும்ப உறுப்பினர்கள், குடும்பங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டை தலைமுறை வைக்க மாட்டோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை ஒருமித்த குரலில் ஒரே தீர்மானமாக கையை உயர்த்தி தமிழ்நாட்டை தலைமுடிய வைக்க மாட்டோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை அனைவரும் ஒருமித்த குரலில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில ஒரு பெரிய மாபெரும் ஒற்றை குரலில் ஒரே குரலில் பிரகடனப்படுத்துவதுதான் இந்த உறுதிமொழியுடைய தீர்மானத்தின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளது.
உறுதிமொழி முன்மொழி கூட்டம் நடத்தப்படுது. அதுல தமிழ்நாட்டில் 68,000 வாக்குச்சாவடிகள் கூட்டம் நடத்துறோம். அதுக்கு அடுத்தபடியா இந்த தீர்மானங்களை கொண்டு போய் 30 விழாவில் முதலமைச்சர் தலைமையில கழக தோழர்கள், நிர்வாகிகள், தலைவர்களுடைய முன்னிலையில இந்த அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றணும். அதுக்கு அடுத்தபடியாக அங்க 30 விழா நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எங்களுடைய மாவட்டத்தில் கொண்டு வந்து நாங்கள் இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி கடலூர் மாவட்டத்தில் ஒன்றிணைச்சிருக்கீங்க ஓரின தமிழ்நாடு ஒன்றிணைக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பங்களுடைய ஒருமித்த குரல்ல ஒருமித்த ஆதரவாக தமிழ்நாட்டை தலைமுடிய வைக்க மாட்டோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை ஒற்றை குரலில் ஒரே குரலில் ஒருமனதாக தீர்மானமாக பிரகடனப்படுத்தப்படும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியம்.